நம்ம ஒய்ஃபை பற்றி நம்மளே மட்டமாக நினச்சிக்கிறோம். அவங்களுக்கு ஏதாவது தெரியலன்னா சொல்லிக் கொடுக்க மாட்டேன்றோம், உனக்கு தெரியாதுன்னு தான் சொல்கிறோம். ஓகே, அவர் அவங்க ஒய்ஃபை ஜாயின்ட் மேனேஜிங் டைரக்டராக கொண்டு வந்திருக்கிறது வரவேற்கத்தக்க கூடிய விஷயம். அவர்கிட்ட இருந்து நாமளும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். பெரும்பான்மையான மனைவிமார்களுக்கு என்ன தேவையோ அதை கணவன்மார்கள் சொல்லிக் கொடுத்து அவர்களை பாட்டுதாக்குங்கள் என்று ஒரு வேண்டுகோளை விட்டு, துணைவியாருக்கு திறமை இருந்தால், அப்படியே திறமை இல்லை என்றாலும் நீங்கள் சொல்லிக் கொடுத்து அந்த திறமையினை வளர்த்து தங்கள் தொழிலில் பாட்டதாக சேர்த்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இந்த பகவத்கீதையில அர்ஜுனா கிருஷ்ணா கேட்ப, இவங்களெல்லாம் கொல்ல சொல்றிய, இவங்க எல்லாம் என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் தானே, நான் வெற்றி பெற்றாலும் இந்த ராஜ்யத்தை அவர்களோடு தானே நான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, அவர்கள் சகோதரர்களா இருந்தா என்ன அப்படின்னு. முக்கியமா சவுத் இந்தியன்ஸ் ஒரு பெரிய சக்சஸ் அச்சீவ் பண்ணும் போது அந்த பார்ட் ஆஃப் த சக்சஸை எடுத்து நம்முடன் ஒர்க் பண்ண எம்ப்ளாயிஸுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. அட்லீஸ்ட் 2024 இருந்து அதை மாத்திக்கணும். இப்ப கூட ஒரு சவுத் இந்தியன் 3000-4000 கோடிக்கு ஒரு கம்பெனியை வித்தாரு. ஆனா ஒரு 300 கோடியோ 400 கோடியோ எடுத்து அங்க வேலை செஞ்சவங்களுக்கு கொடுக்கல. ஓகே, அது வருத்தத்துக்குரிய விஷயம். பட் இனிமே இந்த மாதிரி ஏர்ன் பண்றவங்க எல்லாரும் பகிர்ந்து கொடுக்க கத்துக்கொள்ளு. சார் சக்சஸும் எக்ஸ்பீரியன்ஸும் என்ன என்னுடைய பிசினஸ் கெரியர்ல பாசிட்டிவா இருக்குன்னு கேட்டாங்க. ஸோ ஒரு பிசினஸ் மேனா, ஒரு ரீட்டைலரா கஸ்டமர் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அப்படி இருக்க போது நான் என்னோட பிசினஸ்ல கஸ்டமரே இல்லாமையும் பார்த்திருக்கேன். பட் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபுட்ஃபால்ஸ் ஒரே நாள் கடைக்குள்ள வந்த அந்த ஒரு சந்தோஷத்தை தான் நான் பெரிய சக்சஸாகவும் எக்ஸ்பீரியன்ஸாகவும் நினைக்கிறேன். ஸோ இதை நான் பார்வையாளர்கள் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இவ்வளோ கஸ்டமர்ஸை ஒரு இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு பெரிய செலவழிக்கணும்ன்றதும் கிடையாதுன்றதுக்கும் நாங்கள் உதாரணமாக இருந்திருக்கோம். ஸோ அப்படி இருக்க போகும்போது ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபுட்ஃபால்ஸ் சின்ன இடத்துல வந்த சந்தோஷம் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் சக்ஸஸாக நினைக்கிறேன். அண்ட் செகண்ட் சக்ஸஸாக இப்போ வர கம்ப்ளீட்லி இட்ஸ் டெட் ஃப்ரீ கம்பெனி. யாருக்கும் கொடுக்க வேண்டியது எதுவுமே இல்லைன்ற அந்த ஒரு நிம்மதி ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு எப்பயுமே தேவை. ஏன்னா நம்மளுடைய மைண்ட் ஸ்பேஸ் ஹையஸ்ட்டாக ஃபினான்ஸில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வேறு எதுவுமே பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. நானுமே ரொம்ப ஃபெயிலியரை சந்திச்சுட்டு இந்த பவுன்ஸ் பேக் எடுத்தனால எப்பயுமே என்னை லைட்டாக வச்சுக்கணும், பறக்கணும்னா லைட்டாக வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு துணியை விற்று கூட ப்ராஃபிட்டபுளாகவும் டெட் ஃப்ரீயாகவும் இருக்கிறது செகண்ட் பெரிய சக்ஸஸாக இருக்கேன். அதுவும் தான் திருப்பி நான் அகைன் வியூவர்ஸ்க்கு சொல்கிறது என்னென்னா, கம்மியான ஒரு ரேட்டில் விற்கிறோம் அப்படின்னா ப்ராஃபிட் கிடைக்காதுன்றது கிடையாது. ஸோ அதுக்கும் ஒரு உதாரணமாக இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். செகண்ட் பெரிய சக்ஸஸாக நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது. அண்ட் தேர்ட் ஐ ட்ரைல் ஃப்ரம் அ கன்சர்வேட்டிவ் முஸ்லீம் ஃபேமிலி. இன்றைக்கி அப்படி இருக்க போகும்போது என்னுடைய ஒய்ஃபை எங்களுடைய ஊரில் ஃபஸ்ட்டு டைம் என் பிஸ்னஸுக்கு நான் ஒரு ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டராக உள்ள நான் இன்டெக்ட் பண்ணி அவளை நான் உள்ளக்குள்ளே பிஸ்னஸோடைய ஆப்ரேஷன்ஸ்க்கு கொண்டு லாஸ்ட் 2 இயர்ஸாக ஷீ இஸ் பர்ஃபார்மிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல். ஸோ இதை ஒரு பெரிய சக்ஸஸாக நான் நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில் பிஸ்னஸ்க்கு கொண்டு பிகாஸ் ஐ எம் அ சிங்கிள் பர்சன் ஹேண்ட்லிங் த பிஸ்னஸ். நாளைக்கு நம்ம யாரையோ பார்க்குறோம், பட் ஏன் ஒய்ஃப் வீட்டில் தான் உட்காந்துருக்காங்க, ஷீ இஸ் வெரி கேப்பபிள், வை நாட் பிரிங்னு சொல்ல போகும்போது சொசைட்டி எதாவது தப்பாக பேசுமேன்னு யோசித்தோம். பட் அதெல்லாம் யோசிக்காமல் ஷீ ஷுட் கம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 இயர்ஸாக அவர் உள்ளே அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறதை மேஜர் நெக்ஸ்ட் பிக் சக்ஸஸாக நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ இதனால் சில விஷயங்களை அடையணும்னா சொசைட்டி ஏதாவது பேசணுன்றதுக்காக நம்மலாம் ஸ்டாப் பண்ண முடியாது. நம்ம ஜெயிக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சு தான் ஆகணுன்றதை தேர்ட் பிக்கெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சக்ஸஸாக கன்வெர்ட் பண்ணணுன்றதை ஷேர் பண்ணணும்னு